அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் நீங்கில்லையே. கடல் என்ற பூவி மீதில் அலையென்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி காற்றொன்று மூவாசை மாறுத சூழலிலே காட்டுண்டு நித்தா காற்றொன்று மூவதே மாறிய சூழலிலே காற்றொன்று மூவதே மாறிய சூழலிலே கட்டுண்டு உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற ஈரை தேடி ஓயாது இரவும் பகலும் ஓயாத இரவும் பகலும் ராத்திரி பகலும் உண்டுண்டு உறங்குவதே கண்டவரல்லாமல் ஒரு பயன் அடைந்ததில்லை. உண்டுண்டு உறங்குவதே கண்டலே எல்லாமே உண்டுண்டு உறங்குவதே கண்டலே எல்லாமே ஒரு பயன் அடைகிறவோ தடமென்ற மிடிகரையில் வந்த பசங்களிலே தாவரம் பின்னலிட்டு தாயென்றும் சேயென்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றும் சேயென்றோ நீ என்றோ நான் என்றோ தமையனே யுவனமே தாயென்றும் சேயென்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றும் சேயென்றோ நீ என்றோ நான் என்றோ தமையனுக்கு இடை நின்று காரை நின்று ஏனென்று கேளாது இருப்பது உனக்கழகா இருவேலும் உனக்கழகா ஈசனே சிவகாமி நேசனை ஏனையாளும் ஈசனே சிவகாமி நேசனை ஏனையாளும் தில்லைவான் நடராஜனே அம்மனோட கதைகள் பாட சரஸ்வதியை அருள் புரிவாய் சக்தியோட கதைகள் பாட சங்கரனை அருள் புரிவாய் உலக அம்மாள் கதைகள் பாட சரஸ்வதியை அருள் புரிவாய் உலகம் மகள்கள் பாட அருள் புரிவாய் ஆதி வெள்ளி கைலாசத்தில் அங்கே
அம்மை உமை பார்வதா தேவி, அம்மை உமை பார்வதா தேவி, மூத்த பிள்ளை விநாயக பெருமான், இளைய பிள்ளை வேல்முருகல், வேல்முருகல், தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் எல்லோரும் ஆதிவள்ளி கைலாசத்தில் கூட்டத்துக்கு கேட்கவா செய்யணும்? செய்யவே வேண்டாம். எல்லாரும் கைலாசத்துல இருக்காங்க. 1 மீட்டர் 7 மைல் இருப்பான். குண்டோதரன் யாரு? கொடை பிடிச்சது. ஓ குண்டோதரன். ஆமா, அப்படி இருப்பாருன்னா ஏகப்பட்ட கூட்டம். சரி, இப்படி எல்லோரும் கைலாசத்தில் இருக்க ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்னதான் இந்த கைலாசத்தில் உள்ள தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதினால நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லித்தான் நம்மளை போல மானிட மனுக்களை படைத்தார். மானிடர் இல்லப்பா, மானிட மனுஷங்கள், ஆண்களையும் பெண்களையும். அதாவது ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். ஆணுக்கு பெண்ணு நகருக்கு நகராக படைத்தார். ஆமா, சரி. படைத்ததொரு மனுக்களுக்கு படி இழக்க வேணும் என்று பார்வதி அம்மா எப்படி படி எடுத்து கொடுக்கிறாள் தெரியுமா? சக்தி எப்படி அம்மா கொடுக்கிறாள்? அவனாலே நல்லதினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள். நல்லதினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தார். உரிய நல்லதினை எடுத்து உண்டையவனார் கையில் கொடுத்தார். உரிய நல்லதினை எடுத்து உண்டாரின் கையில் கொடுத்தார். மறக்க நல்லதினை எடுத்து மறக்க நல்லதினை எடுத்து மன்னனோட கையில் கொடுத்தார். தினையடுத்து ஆதிசக்தி பார்வதியா ஆளனோட கையில் கொடுத்தார். படியளந்து வாங்கலந்து படியளந்து வாங்கலந்து பகவானையும் அனுப்புறடா. படியளந்து வாங்க ஆண்டவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைச்சாரு. படைச்சா மட்டும் போதும் ஐயா? 3 வேளை முங்க பிடிக்கும் இல்ல? ஆமா. படைத்த மனுக்களுக்கு படி இழக்க வேணும் என்று பார்வதி அம்மா தான் பாவம் கிட்ட படி எடுத்து கொடுக்கிறா. 4 நல்ல திணை எடுத்து நாதனுடைய கையில் கொடுத்து, உலக்கு திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து, ஆண்டவா பகவானே படி இழக்க சென்று வாருங்கள், அறிவோடு வென்று வாருங்கள். ஆமா, என்னது அறிவோடு வென்று வாருங்கள். அவ காக்காச்சி நிப்பா, அவ சோப்பி நிப்பா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. போனவளே பார்த்தோமா வந்தவன் இருக்கணும். எல்லா வீட்லயும் நல்ல முறையில படி இழக்கணும் என்று பார்வதி அம்மா கொடுத்தபடி வாங்கி கொண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்திற்கு எப்படி படி இழுக்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமி படி இழக்கிறார்? அவர் நாளி நல்ல திணையடுத்து நாடு எங்கோ உங்களுக்கு நல்ல திணையடுத்து உலகமெல்லாம் படியளந்தாக்கு திணையடுத்து அகிலமெல்லாம் படியளந்தார். மரக்கானல்ல திணையடுத்து திணையடுத்து மாநிலத்தில் படியளந்தார். பாண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்தில் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதையான வரைக்கும் படி இழந்தாரியா? மலையானை வரைக்கும் படி இழக்கிறார். அப்ப பார்த்தார், ஆண்டவன் படி இழக்க போனது அதிகாலை பொழுதே போனாரியா? அந்தி மாலையாச்சு இன்னும் காணலையே. புருஷன் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போனா
மனைவி எதிர்பார்ப்பல்ல. ஆமா, எதுவா தனி கொதிட்டு இருக்கணும். அப்ப பகவான் படி இழக்க போன பின்பு பார்வதி அம்மா ஆதி வெள்ளி கைலாசத்தில் தலவாசல் தன்னதில நரசம்பு தண்ணீர் பாரிச்சாத மலரோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கா. வழி மேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கா. வருவாரா, எப்ப வருவாருன்னு, எப்ப வருவாரோ எஜமா எப்ப வருவாங்க அப்படி என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா. அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படிகள் அந்த களைப்போடு பார கைலாசத்திற்கு வந்தார். மனுஷன் ஒரு உயிரும் தப்பாம படியெழுத்து வந்திருக்காரு. எல்லா உயிருக்கும் படியெழுந்திருக்கணும் இல்லையா? ஆமா. சிவன் நினைக்கக்கூடியவன் இன்னைக்கு சிவபட்டியே இருக்க மாட்டான். ஆமா. அப்படி எல்லா உயிருக்கும் படியிலிருந்து களைப்போடு வருகிற பொழுது வந்த பகவானுக்கு பார்வதி அம்மா பாத பணிவிடை செய்யற ஐயா. ஆமையா. பாத பணிவிடைன்னு சொன்ன என்ன அந்த வடனா என்ன விட வடல்ல பாத பணிவிடை. அவளை பணிவா இருக்காங்க கணவன் மேல மனைவி. பாத பணிவிடைன்னு சொன்னா கையில நரசம்பு தண்ணி வச்சிருக்காரையா, அத வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரையும் போது அவர் காலை தொட்டு கழுகி அந்த பாரிச்சாத மலர கால்ல வச்சு பகவான உட்கார வச்சு கழுவுவா. அந்த பூ எடுத்து தலையில வச்சு அப்படி தாலி எடுத்து தொட்டு கும்பிடுவா. 100 வயசோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத பணிவிடை செஞ்சிருக்கா. அப்போ அந்த பகவானுக்கு பாத பணிவிடைகள் எல்லாம் செய்து முடித்து விட்டு கைலாசம் உள்ள அழைத்து சென்று ஆண்டவனை அழைத்து என்ன கேட்கிறா தெரியுமா? என்னம்மா கேட்கிறா? அத்தானே பகவானே பகவானே ஆதிசக்தியோட வார்த்தை கேளும். பகவானே பகவானே ஆதிசக்தியோட வார்த்தை கேளும். ஆண்டவா பகவானே தினந்தோறும் பூலகத்துக்கு படி இழக்க போறேன்னு போறீங்கல்ல, நித்தியம் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் படியில் இந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். எப்படி அளந்தீங்க, யாருக்கு எப்படி அளந்தீங்கன்னு தத்துவத்தை கூற வேண்டும். பார்வதி மையா அப்படி கேக்குறான்னு தெரியுமா? இப்ப ஒரு உலக்கத்தினே எடுத்தோன்னு சொன்னா ஒரு குடும்பத்துக்கு காணுமா? காணாது. ஒரு புருஷன் முன்னாடிக்கு தாத்துக்கார வீட்டுல பாத்துக்கோங்க, முக்கா பக்கா சோறு பூங்கதாங்க. முக்கா பக்கா சோறு மோருக்கு குழந்தை வீட்டுல வேண்டுவான்னு சொல்லி பொண்டாட்டி அனுப்பி விடுதாரு. ஆனா பகவான் உலக்கத்தினே எடுத்து உலகம் எல்லாம் படி அளக்கார அது எப்படி என்று பார்வதி அம்மா சந்தேகத்தோடு கேட்கும் பொழுது அப்படி கேட்கக்கூடிய போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா அவருடைய மகிமைகளை எப்படி எல்லாம் எடுத்துரைக்கிறார். எப்படி அம்மா? ஒன்னாண்டி சிவ உடையவனோ நந்தாண்டி, ஒன்னாண்டி சிவ உடையவனோ நந்தாண்டி, ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நந்தாண்டி, ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நந்தாண்டி, மூணாண்டி அந்த முக்கண்ணனோ நந்தாண்டி, மூணாண்டி அந்த முக்கண்ணனோ நந்தாண்டி, நாலாண்டி 4 வேதங்களோ நந்தாண்டி, 4 வேதங்களோ நந்தாண்டி, 5 ஐந்தாண்டி 5 பஞ்சபூதங்களோ நந்தாண்டி, 5 ஐந்தாண்டி 5 பஞ்சபூதங்களோ நந்தாண்டி, 6 ஆறாண்டி ஆண்டவனோ நந்தாண்டி, 6 ஆறாண்டி ஆண்டவனோ நந்தாண்டி, 7 ஏழாண்டி 7 சமுத்திரமோ நந்தாண்டி, 7 ஏழாண்டி 7 சமுத்திரமோ நந்தாண்டி, 8 எட்டாண்டி 8 திசைகளுமே நந்தாண்டி, 8 எட்டாண்டி 8 திசைகளுமே நந்தாண்டி, 9 ஆண்டி நவக்கிரகமோ நந்தாண்டி, 9 ஆண்டி அம்மா நவக்கிரகமோ நந்தாண்டி, 10 நல்ல அம்மா சொல்ல 10 நல்ல அப்படி சொல்லு 10 நல்ல 10 ஆண்டி ஆமம்மா 10 ஆண்டி சொல்லம்மா பகவானோ நந்தாண்டி பகவானோ நந்தாண்டி சொல்லையா அடியே பார்வதி, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காமா? அதாவது உலகத்தினை எடுத்து உலகம் எல்லாம் படி இலக்குன்னு சொன்னா அது ஆண்டவனுடைய மகிமை, ஆண்டவனுடைய அருள். என்ன போய் சந்தேகப்படுறிய? பெண் புத்தி. ஆமா, குனிவா
எப்படி முட்டிட்டு தான் குனிவா முட்டிட்டு தான் குனிவா ஏ பார்வதி நான் தூணிலையும் இருப்பேன் துரும்புலையும் இருப்பேன் அடிக்கின்ற காற்றிலும் இருப்பேன் ஆகாயத்தில் இருப்பேன் இந்த உலகத்துல உன்னால சூரியன் சந்திரன் இல்லாம இருக்க முடியுமாட்டி கண்டிப்பா இருக்க முடியாது அப்போ இந்த பகவானுடைய வலது கண் தான் சூரியன் சரி இடது கண் தான் சந்திரன் சொல்லுகிறார் என் கண்ணை திறந்தா தான் இந்த உலகமே வெளிச்சமா இருக்கும் பார்வதி இல்லனா ரூட்டா இருக்கும் இருட்டா இருக்கும் இப்படி எல்லாம் பகவான் எடுத்துரைத்து கொண்டு இருக்கிறார் பார்வதி அம்மாளுக்கு மீண்டும் சந்தேகம் வருதுயா வந்துட்டு இந்த பெண்ணா பிறந்தவளுக்கு சந்தேகம் வரலன்னு சொன்னா தான் ஆச்சரியம் சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ சரி குடும்பம் சந்திக்கு வந்துரும் சந்தேகம் முன்வாசல் வழியா வந்தா பிறவாசல் எப்படி சந்தோஷம் எல்லாம் பெருமையா பறந்து போயிரும் அதுக்குதான் எங்க வீட்டுல பிறவாசல் எல்லாம் வச்சு கெட்டல நல்ல வேலை உங்க வீட்டுல சந்தேகமே இல்லையா இல்லல்ல நல்ல ஒற்றுமையெல்லாம் இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்க அப்ப பார்த்தார் பார்வதி அம்மா நினைக்கிறா என்ன வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் சொல்லுகிறாரு கண்ணை திறந்தாதான் உலகமே வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுகிறாரு அவர் கண்ணை பொத்தி பாப்போம் உலகம் வெளிச்சமா இருட்டா இருக்கான்னு அப்ப அவருடைய மகிமை தெரிஞ்சிருமில்ல அந்த ஆண்டவனுடைய மகிமையை பாப்போமே என்று சொல்லி பகவானுக்கு பின்னால ஓடோடி வந்தா ரெண்டு கண்ணை சாப்புன்னு போத்திட்டாரு பகவானுடைய கண்ணை பொத்தியதால் பாருலகம் எல்லாம் இருளாச்சு பாறையில் உலகம் எல்லாம் இருளாய் போச்சு ஈசன் கண்ணை பொத்தியதால் இவ்வுலகம் எல்லாம் இருளா கிடக்கையா பார்த்தார் பகவான் பார்வதிக்கு எவ்வளவோ எடுத்துரைச்சு பார்த்தோம் கண்ணை திறந்தாதான் உலகம் வெளிச்சமா இருக்கும்னு சொன்னோம் ஆனா நம்ம கண்ணையே பொத்திட்டான் இப்ப உலகமே இருளாய் கிடக்கிறது இருளை கண்ட மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி ஒளி கொடுக்கிறார் அவர் உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா உலகில் ஒளி கொடுப்பாரா நெச்சி கண்ணை பகவான் திறப்பாரா பகவான் நீண்ட ஒளி கொடுப்பாரா திறப்பாரா நீண்ட ஒளி கொடுப்பாரா பார்த்தார் ஆண்டவன் பார்வதிக்கு ரெண்டு கண்ணு இருக்குதான் தெரியும் ரெண்டு கண்ணை பொத்துனா ஞானக்கண்ணு அவளுக்கு தெரியாது அப்ப இந்த மக்களுக்கு எல்லாம் ஒளி கொடுக்கணும்னு சொல்லித்தான் உச்சி கண்ணை திறந்து உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுத்தார் ஆண்டவனுக்கு அப்ப மூணு கண்ணு அப்ப நெச்சி கண்ணை திறந்து இந்த உலகத்திற்கெல்லாம் நீண்ட ஒளி கொடுத்தார் ஐயா சரி அப்ப பார்த்தா பார்வதி இந்த வெளிச்சத்தை கண்ட உடனே அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வை வேக்கியா என்ன குத்தம்ல நெஞ்சுதானே குறுகுறுங்கும் தப்பு செஞ்சாதான் பதட்டம் இருக்கும் அப்ப இந்த பகவானையா நம்ம பரிசோதித்து பார்த்தோம் என்று சொல்லி நெஞ்சில பயம் இருக்காது இல்ல ஆமா அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வையானது வேர்க்கிறது பார்வதியின் வேர்வை இந்த பூமியில விழுந்ததுன்னு சொன்னா அப்படி என்றா பூமி தாங்க ஆண்டவன் சிவபெருமான் அவருடைய 1008 சடைமுடியை அவிழ்த்து பார்வதியின் வேர்வையை துவர்த்தி எடுத்தாரம்யா பார சடைமுடியை தாங்காமல் 10 துளி வேர்வை பூமியில விழுந்தது ஏ அப்பா வாயுதேவா இங்க வாப்பா கீழே விழுந்த பார்வதியின் 10 துளி வேர்வையை 10 கடலாக உருவாக்கணும் என்று சொல்லி 10 கடலாக உருவாக்கி பார்வதியின் 10 துளி வேர்வையானது 10 கடலாக உருவாக்கி 10 கடலுக்கும் எப்பேறு பேர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா கொடுக்கிறார்? உங்கு சங்கும் தீவு கப்பா, உங்கு சங்கும் தீவு கப்பா, கடல் ஓர் கடலா, காங்கி சமங்கரை தீவில், கருப்பு கடல் ரெண்டாம் கடல், கரை கொஞ்சத்திலே, கரை கொஞ்சத்திலே, மூன்றாம் கடல் ஓர் கடலா, கடல் மக்கள் நாலாங்கடல் நல்லதனே, ஐந்தாம் கடல் அருங்கடலா, ஆறாம் கடல் ஆழக்கடல், ஏழாம் கடல் எழுங்கடலா, எட்டாம் கடல் விட்டக்கடல், ஒன்பதாம் கடலா, கடலா, பத்தாம் கடல் பார்க்கடலா, பத்தாவது கடலுக்கப்பா, பத்தாவது கடலுக்கப்பா, பாடிகளா
பார்த்தார். 10 கடலுக்கும் பெயர் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி என்று 10 கடலுக்கும் பெயர் கொடுத்து 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை. கடலுக்குள்ள பாறை இருக்கு. ஆமா, அங்க காற்றடித்து மணல் குவித்து ஒரு கரையம் புற்றானது வளர்ந்திருக்கு ஐயா. அந்த 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. காற்றடித்து மணல் குவித்து ஒரு கரையாம் புச்சு வளர்ந்திருக்கு. புச்சு இருந்தா உள்ள என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். அந்த புச்சில நாகங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம். அதுதான் நாகலோகப்பட்டணம். நாகலோகப்பட்டணத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்? நாகராஜன், நாகக்கண்ணி, நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு ஆண்டு வாரா. வரும் தேவியோமா தேவியோமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா. ஆண்டு வாரா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு, ஒருவர் கேட்டு, ஒருவர் கேட்டு சுமையாய் வாழ்ந்து வாரா. வாழ்ந்து வாரா. சுமையாய் வாழ்ந்து வாரா. வாழ்ந்து வாரா. ஒருவர் கேட்டு, ஒருவர் கேட்டு, ஒருவர் கேட்டு வாழ்ந்து வாரா. வரும் தேவியுமா தேவியோமா மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா. ஆண்டு வாரா. வரும் தேவியுமா தேவியோமா குணமுடனே ஆண்டு வாரா. ஆண்டு வாரா. நல்ல ஆறும் போலே ஆறும் போலே பொருத்தமுடன் ஆண்டு வாரா. அதாவது அந்த நாகலோக பட்டணம்னு சொன்னா அப்படி என்று சொன்னா வசிக்க கூடியது எல்லாமே நாகங்கள். ஆமா, அந்த நாகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவியாக ஆண்டு வராங்க. அந்த வசிக்கக்கூடிய நாகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவின்னு சொன்னா நாகராஜ மன்னவன் தேவி நாகக்கண்ணி வெண்கொடியாள். ஒரு ஊர்ல தான் நாட்டாம இருக்கும், பொருளாளர் இருப்பாங்க, பொக்கிஷா இருப்பாங்க. ஆமா, அது மாதிரி அவங்க இருக்காங்க. அங்க தலைவன் தலைவியா இருக்காங்க. அப்ப நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி வெண்கொடியானவளும் மன்னவரும் தேவியுமாக. இந்த மைக்கும் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு? மைக் இருந்தாலும் போதுமா? அதை பிடிக்க ஸ்டாண்ட் வேணும்பா. பாட முடியும். அவ்வளவு பொருத்தமா இருக்காங்க நாகராஜரும் நாகக்கண்ணியும். ஆமா, பூவும் மனமும் போல, பூவும் மனமும் போல, சந்தனமும் குங்குமமும் போல அப்படி இருக்கணும்ல. ஆமா, அந்த நாகராஜ மன்னவர் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில போகமான சொத்து சோங்கள் எல்லாம் இருக்கு. ஏகப்பட்ட சொத்து சோங்களா இருக்கு. ஆனா தீராத ஒரு கவலைன்னு சொன்னா அது என்ன கவலை தெரியுமா? என்னம்மா கவலை? அங்கே சொத்து இருந்தோ சுகமீருந்தோ சொத்தையாள பிள்ளை இல்லை. மண்ணிருந்தோ மனையிருந்தோ மனையிருந்தோ ஒரு மதலை செல்வம் இல்லை ஐயா. மகளை சொல்வோம் பார்த்தால் நாகராஜருக்கும் நாகக்கண்ணிக்கும் சொத்து இருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து என்ன செய்ய? அந்த சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆளவில்லை இல்ல. பிள்ளை என்பது நமக்கு இல்லை. மண் இருந்து மனை இருந்து ஒரு மதலை செல்வம் இல்லையே என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி பிள்ளை இல்ல கவலை பெருங்கவலையா இருக்கு ஐயா. அம்மா, அப்ப நாகராஜருக்கும் நாகக்கண்ணிக்கும் ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி நாகக்கண்ணி பெண்ணானவள் தன் கணவனை இழுத்து என்ன சொல்கிறா தெரியுமா? என்னம்மா சொல்லுகிறா? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணனாரா 30 வயதாச்சு பிள்ளை இல்லை. 40 வயதாச்சு நானோட பிள்ளை 50 வயதாச்சு 50 வயதாச்சு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. 50 வயதாச்சு 50 வயதாச்சு
சேர்வதப்போ ஜனத்தாரோடு சேர்வதப்போ கண்ணி கணவன்கிட்ட சொல்லுகிறா, என் கணவா ராஜமன்னா நீங்க எனக்கு வாய்த்த பிராணநாதா, எனக்கு வாய்த்த பிராணநாதா, 30 வயதாச்சு மண்ணா எனக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே மன்னா. நாகண்ணி சொல்லுதா, எதிர்த்து வீட்டு காரிய வரேன் 7 பிள்ளைக்கு தாயா இருக்கா. பக்கத்து வீட்டு பத்மா 10 பிள்ளை வச்சிருக்கா. என் வயித்துல ஒரு புழு இல்ல ஒரு பூச்சி இல்லையே. எதிர்த்து வீட்டு யாகமரம் பாரு, சரி 21 அடுத்த மாசமா இருக்கா. ஓ 21 வச்சிருக்காளா? பிள்ளை பத்தல வந்து பொறாமப்படக்கூடாது, பெருமூச்சு விடுதல்ல, பிள்ளையாவாது சேத்தையெல்லாம் சொத்தாகாது. அப்ப நாகக்கண்ணி அழுது புலம்புறா, ஐயா சாலையில ஒரு மரமா அது சாதிக்க காய்க்கும் மரம், ஐயோ பாவி தெய்வமே, சாதிக்க காயாம இந்த ஜனத்துல இந்த ஆழ்வனம் அண்ணா. ஆமா சுவாமி, அந்த சாதிக்க காய்ப்பதப்போ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ மன்னா. அதான் சொல்லுவாங்க ஐயா, ஒரு மரமா இருந்தாலும் செடியா இருக்கட்டுமே, பூக்கும் காலத்துல பூக்கணும், காய்க்கும் காலத்துல காய்க்கணும், கனியக்கூடிய நேரத்துல கனியணும். ஆமா இல்லன்னு வச்சுக்கோங்க, சரி அந்த மரத்தை செங்கமாளுக்கு வெட்டுங்க, அம்மா வெட்டிடுவாங்க, வீணா நிக்கி அந்த மரம். ஆமா நான் பூக்கும் காலத்துல பூ மாறி போனேனே மண்ணா, ஐயோ தெய்வமே, எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி நாகக்கண்ணி மன வருத்தத்துல சொல்லுகிறா, மன உருகி அப்படி சொல்லுதா, மன்னா நாகராஜ மன்னா எனக்கு தானே பிள்ளை இல்ல, நீங்க 2ஆம் தடவை ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன? அந்த காலத்துல ஒரு மனைவி சொல்லுவாளாம், என் வயித்துல பிள்ளை இல்லன்னா 2ஆம் தடவை கல்யாணம் முடிச்சீங்கன்னு சொன்னா அவ வயித்துல பிள்ளை பிறந்து என்ன அம்மானு தானே கூப்பிடும், அம்மாங்கிற பட்டம் இருந்தா போதும்னு சொல்லி 2ஆம் தடவை கல்யாணத்துக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்கா, மனசார கொடுத்திருக்கா. பெர்மிஷன் கொடுத்தால் அந்த மனுஷன் என்ன சொல்லுவாரு, என்ன உன்னை பார்த்த கண்ணுக்கு வேற பொண்ணை பார்க்க பிடிக்கலாமா, பிள்ளை முத கரைச்ச புளியே காரம் இல்ல, நம்ம கரைச்சி நீ போறேன் என்ன செய்ய. அப்ப நாகக்கண்ணி 2ஆம் தடவை ஒரு கல்யாணம் முடிங்கன்னு சொன்ன போது அதை கேட்ட நாகராஜன் என்ன சொல்லுறாரு பாருங்க, என்னம்மா ஏடி பெண்ணே நாகக்கண்ணி, நாகக்கண்ணி என்னோட வார்த்தை கேளு, அள்ளி பணம் கொடுத்திட்டாளோ அழகை போல கிடையாதம்மா, கோடி பணம் கொடுத்திட்டாளோ பணத்தை போல கிடையாதம்மா, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காட்டி, அள்ளி பண்ண கொடுத்தாலும் உன் அழகுக்கு ஈடாகுமா 2ஆம் தடவை வரவளுக்கு? ஆந்த குணமும் கூவ புத்திக்கும். ஆந்த குணமையா? ஆழ்ந்த குணம், ஆழ்ந்த குணம், கூர்மையான புத்தி, கூர்மையுள்ள புத்தி. ஆமா, உன்னை பார்த்த கண்ணுக்கு வேற பொண்ணை பார்க்க பிடிக்கலாமா? தண்ணின்னு கேட்டா நிஜ தண்ணி கொண்டு குடிப்பிய. ஏ நாகக்கண்ணி 2ஆம் தடவை கல்யாணம் வேண்டாம், நம்ம பீரோல என்ன இருக்கு பாரு. அம்மா உள்ள இருக்கு, அரமனையில பண வசதி நிறைய இருக்கு ஐயா, கொஞ்சம் இருக்கு, பணம் ஏக போட்ட பணம் இருக்கு, சேர்ந்துகிட்டு இருக்கு, ஆனா பிள்ளை தானே இல்ல. அப்ப பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்ப்போம் என்று சொன்ன பொழுது, அப்படி என்று சொன்ன பொழுது அதை கேட்ட நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறா, என்னம்மா சொல்லுகிறா, காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தருவில் வெட்டோமானா, கடை தரு ஒளிடுமா, அந்த கடை தரு ஒளிடுமா, என்னை கண்டசனோ மறிப்பாரடா, பார்த்தா மன்னா நம்ம பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி இந்த பந்தல்ல கொண்டு விடட்டுமே, பந்தலும் தான் நிறைந்திடுமா, என்ன பார்த்த சனம் மதிப்பார்களா சுவாமி? என் வயித்துல என்னைக்கு பிள்ளை பிறக்கோ அதை நான் நல்ல முறையில வளர்த்துக்கிறேன், பணம் கொடுத்த ஒரு பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம். பட்டம் தவறுது, என்ன தவறுது, வயசாகிட்டு இருக்கு, வயசாகிட்டே போகுது, எப்பதான் பிறக்கையோ தெரியல, உங்களை நம்பி ஒரு இது பிரயோஜனமும் இல்ல அப்படின்னுட்டா. ஏ நாகக்கண்ணி
பிள்ளை இல்லன்னு தொணங்காதம்மா. ஆமா, வருத்தப்படாத. திக்கற்றவனுக்கு அந்த தெய்வம் தான் துணை. ஆண்டவன் அருள் இருந்தா ஆம்பளை பிள்ளை கிடைக்கும். பெருமாளுடைய கிருபை இருந்தால் பொட்ட பிள்ளை கிடைக்கும். ஏமா அஞ்சாத, கவலைப்படாத. ஆண்டவனை எண்ணி ஒரே ஒரு தவம் இருந்து பார்ப்போம். அப்படியாவது குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கன்னி பெண்கொடியானவளும் ஒரே ஒரு குழந்தைக்காக, ஒரே சிசுவுக்காக, ஆமா, ஆண்டவனை எண்ணி அள்ளும் பகலும் 60 நாளிகை ஊன் உறக்கத்தை மறந்து, அதாவது அன்னாரம் கிடையாது, இல்ல அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்து 12 வருட காலம் பாரதவம் செய்து வருகிறார். 1 வருடம் 2 வருடம் இல்ல, வருடம் 12. ஒரு பிள்ளைக்காக ஐயா. அவர்கள் அப்படி எங்க தவம் இருக்க ஆதி வெள்ளி கைலாசத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்ப பார்வதி அம்மா கேட்கா, ஆண்டவா பகவானே, தினந்தோறும் உலகத்துக்கு படியலக்க போறேன்னு சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு நானும் உங்களோட வாரேன்னு கேட்க பார்வதி, நான் பூலோகத்துல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைச்சிருப்பேன். பகவான் படைப்பு பல விதம். ஆமா, நீ என்னுடன் வந்தேன்னா சும்மா இருப்பியா? சும்மா இருக்க மாட்டேன். இவன் ஏன் குருடா இருக்கான், இவன் ஏன் செவிடா இருக்கான்னு கேட்பேன். அதனால நீ கைலாசத்துல இருன்னு சொல்லுகிறாரு. ஆனா பார்வதி அம்மா பிடிவாதம் பிடிக்கையா, ஆமா என்று சொன்ன பொழுது பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகிறார்கள்? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டு, பாலம் நேருக்கெல்லாம் சுனையா இருட்டு நாட்டு கடலு விட்டு ஏக போக பட்டனமா நாடு விட்டு போல் பெரிய பட்டனமா. அப்போ படியலக்க வேணும் என்று உடனே ஏகி வாரா பகவானும் பார்வதியும் படி இழக்க வேண்டும் என்று சொல்லி அப்படின்னு நாகலோக பட்டணம் வழியாக வராங்க. பார்வதி அம்மா என்ன செய்கிறா? என்ன பண்றா? ஆண்டவா ரதத்தை நிறுத்துங்கள். என்ன சுவாமி? அங்க 2 பாம்பு 2 தவம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமா, நாகம். எதுக்காக தவம் இருக்குன்னு கேட்கா. ஏன் சுவாமி? அப்ப பகவான் சொல்லுகிறாரு, என்ன பார்வதி, இந்த நாகலோகத்தை ஆட்சி செய்யும் நாகராஜரும் நாகக்கண்ணியும் தான் அது. அவங்கதான் அதிகாரி. ஒரு பிள்ளைக்காக தான் தவம் இருந்து ஒரு பிள்ளைக்காக. ஆமா. அப்ப பிள்ளை வளர்ந்தான கொடுத்தா என்னன்னு பார்வதி அம்மா சொல்லுகிறா. பார்வதி அம்மா சொல்றா, ஏ பார்வதி, பிள்ளை வரணும்னு சொன்னா எடுத்த உடனே கொடுக்க முடியுமாம்மா? கத்திரிக்காய் வளைக்கையாமா? முடியாதுல்ல. அப்ப ஏட்டின் பிரகாரம் படி பார்க்கணும். அவெல்லாம் காரியம் கணக்கு இருக்கு. ஆமா, சரி என்று சொல்லி சித்திரபுத்திரனை வரவழைத்து நாகராஜனுக்கு பிள்ளை வர இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குறான். பிறக்குமா பிறக்காதா, இருக்குமா இல்லையா? அப்ப அவனுடைய ஏட்ல என்ன இருக்கு? அவனுக்கு 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை அப்போ நாகராஜனுக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஏட்டு எடுத்து பாக்காங்க. யாரு? சித்திரபுத்திரன் ஐனாரு பாக்காரு. அவருக்கு தான் தெரியும். எல்லாரோட கணக்கும் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப நாகராஜனுக்கு பிள்ளை வரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கும் பொழுது ஏட்ல என்ன இருக்கு? நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கு ஏன் தும்பிள்ள கிடையாது. பிள்ளை என்பது சரித்திரமே இல்ல, கிடையாது. ஆமா, சரி அவனை விடுங்க. நாகக்கண்ணி என்ன போல ஒரு பெண் தானே. அப்படி நாகராஜ என்னதான் தப்பு பண்ணாரு பிள்ளை இல்லன்னு சொல்லுவீங்க? அவன் போன ஜென்மத்துல என்ன வேடவனாய் பிறந்தான். வேடுவன் சொன்ன அந்த நாயை பத்துக்கிட்டு வேட்டைக்கு போவாங்க தெரியுமா? அப்படி வேடவனாய் பிறந்து அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, புள்ளி மானு வேட்டையாடி சுட்டு சாப்பிட்டு இருக்கான். இப்படி அணில் பிள்ளைகள் எல்லாம் சுட்டு தின்ற காரணத்தால இப்பிறப்பில் பிள்ளை இல்ல. கருவேப்பிள்ளைக்கு அப்படி வெண்ணி வச்சு ஊத்திருக்கான். ஓ, கருவேப்பிள்ளைக்கு அது பிள்ளைதானே ஊத்தலாமா? ஊத்தக்கூடாது இல்ல, பிள்ளையா கொண்டிருக்கான். சரி நாகராஜனை விடுங்க, நாகக்கண்ணி ஏட்டு எடுத்து பார்ப்போம் என்று நாகக்கண்ணி ஏட்டு எடுத்து பார்க்கும் பொழுது அவ ஏட்டுல என்ன இருக்கு? நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் 7 தலைமுறைக்கும் ஏந்தும் பிள்ளை கிடையாது. சுவாமி என்ன காரணம் பிள்ளை இல்லை? இந்த நாகக்கண்ணிக்கு ஏன் பிள்ளை இல்ல தெரியுமா? சுவாமி, இவ போன காலத்துல மருத்துவ பெண்ணா பிறந்தா. மருத்துவச்சியா பிறந்திருக்கா. நம்ம இந்த காலத்துல டாக்டர்னு சொல்லுதோம். அதத்தான் அந்த காலத்துல தெருவுக்கு 2 மருத்துவ பெண் இருப்பாங்களா? கைப்பிடிச்சோன்னா சொன்ன மாதிரி இருக்குமா? ஆமா, நீ மாசமா இருக்க, இந்த நேரத்துல உனக்கு பிள்ளை பிறக்கணும்னு சொன்னா தப்பாம பிறக்கும். நீ வலது கையை ஊனிச்சுனா உனக்கு ஆம்பளை பிள்ளை, சரி இடது கையை ஊனிச்சுனா பொட்ட பிள்ளை. 2 ஊனனானா ரெட்ட பிள்ளை, ஒரு ரெட்ட பிள்ளை. ஆமா, அப்படி
சொல்லக்கூடிய யாரு? மருத்துவ குலப்பெண். அந்த அம்மா இருப்பாங்க. அந்த மருத்துவ குலப்பெண்ணா பிறந்தா நாகக்கண்ணி. ஒரு தலைவலிக்கு மருந்து கொடுக்கலாம், ஒரு வயிற்று வலிக்கு மருந்து கொடுக்கலாம். ஆனா கர்ப்பமா இருக்கவள கருவ கழிச்சிருக்கா சண்டால். கரு கழிக்கலாமா? கருவ கழிக்கலாமா? கருவின் தோஷம் விடுமா? விடாதில்ல. 7-8 பிள்ளைகளை திட்டமிட்டு கரு கழித்தா. கரு கழித்தால் கரு கழித்த காரணத்தால் இவளுக்கு கை குழந்தை கிடையாது. பிள்ளை இல்லை. இவங்க 2 பேரும் செஞ்ச பாவத்தால தான் பிள்ளை இல்ல. அதுக்கு தான் பிள்ளை இல்ல. ஆனா பார்வதி அம்மாளுக்கு மனசே கேட்கல. ஆண்டவா போன ஜென்மத்துல தானே பாவம் செஞ்சாங்க. இப்பிறப்பில் நீங்கள் பிள்ளை வரம் கொடுத்தே ஆகணும். 7 ஜென்மம் இருக்கு. 7 ஜென்மத்துக்கு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? நீங்க இப்ப கொடுக்கலன்னு சொன்னா நிச்சயமா நான் கொடுப்பேன். அப்ப பார்த்தா பார்வதி இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நான் தான் பிள்ளை வரம் கொடுக்க போறேன் என்று பார்வதி அம்மாளுடைய 1008 சொரூபத்துல அரை சொரூபத்தை எடுத்துக்கொண்டு அமிர்த கலசத்துல பிடித்தடைத்து இந்த அப்பா நாகராஜா இத உன் மனைவி நாகக்கண்ணி கையில கொடுத்தன்னு சொன்னா அவ கையில கொடு. ஆமா நீ வந்து அடகாக்காத. பொண்டன் அழகாக்கணும். உன் மனைவி 40 நாள் அழகாக்கணும். 41 நாளில உனக்கு 8 பிள்ளை தாரேனப்பா. உனக்கு 8 பிள்ளை தரப்பா. ஒரு பிள்ளைக்காக தான தவம் இருந்தா. ஆண்டவனுடைய கிருபையால 8 பிள்ளை பிறக்க போகுது. அப்ப நாகராஜன் 8 கலசத்தை நாகக்கண்ணி கையில் கொடுக்க நாகக்கண்ணி பெண்ணானவள் 40 நாள் அடைகாத்தா. முடிஞ்சா 41 நாள் பிறக்க போத. நாளைக்கு தான் பிறக்க போத. எந்த ஒரு பலனும் இல்ல அப்படின்னு நாகக்கண்ணி மனதில தான் எண்ணுகிறா. ஆனா ஆண்டவன் சிவபெருமான் வலதுகை பெருவிரலை எடுத்து நாகக்கண்ணி வால் பகுதியில தொட்டார். தவத்தை விட்டு வெளி நடந்து நாகக்கண்ணி பெண்ணானவள் 41 நாளையில் அவன் நல்ல செவகளமையில கோல வெளியழகி குங்குமுக பொட்டழகி சாம்புராணி வாசக்காரி சேலை கட்டும் இடையழகி செந்தூர பொட்டழகி மஞ்ச முகத்தழகி மாயந்தங்கை உலகம்மா. அட்டகாளி 8 பேரும் ஆதாளி போட்டு எப்படி வந்து பிறக்கிறா தெரியுமா? உலகம்மா எப்படி பிறக்க போற? 41 நாளையில நல்ல செவகளமையில நல்ல கலசத்திலே யாரெல்லாம் பிறக்க போற முதலாவது கலசத்திலே உலகம்மா தான் பிறந்த இரண்டாவது கலசத்திலே ஈஸ்வரியே தான் பிறந்த மூன்றாவது கலசத்திலே பூடாதி தான் பிறந்த நாலாவது கலசத்திலே நாகம்மா தான் பிறந்தார். ஐந்தாவது கலசத்திலே அழகுநாச்சி தான் பிறந்தார். ஆறாவது கலசத்திலே பத்திரகாளி தான் பிறந்தார். ஏழாவது கலசத்திலே சந்தனமாரி தான் பிறந்தார். எட்டாவது 80 கலசத்திலே அட்டகாளி தான் மேலே இழந்த குலைமான நகரத்துல என் தாயாகப்பட்ட உலகம்மா குடிகொண்டிருக்கிறாள். பேசும் தெய்வமா கல் மண்டபத்தில் பாத்தியா? அம்மா பச்சை பிள்ளையா இருக்கா. பேசும் தெய்வமா குடிகொண்டிருக்க ஐயா. மணி மண்டபத்தை பாரு. அப்படிலாம் எவ்வளவு அழகா சிங்காரமா இருக்குல்ல. எங்க இருந்து வந்தா? எங்க இருந்து எங்க வந்தா தெரியுமா? எப்படி வருகிறா? நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஓடமழை பொழியும் நாடு தென்றல் வீசும் நாடு ஆணிருந்து விளையாடோ மயில் தொகை விரித்தாடோ மிஞ்சி விளையும் நாடு திருவாச்சி பூ மலரும் நாடு ஆணை கட்டி போரடிக்கும் ஆயர்வாடி வம்சத்திலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வாரா
அப்பேற்பட்ட நாடுன்னு சொன்னா தேன் ரசம் கனி சொரியும் இஞ்சி விஞ்சி விளையக்கூடிய நாடு. அப்பேற்பட்ட நாடு எந்த நாடு? அந்த நாடு எந்த நாடு? அதுதான் ஆயர்பாடி வம்சம். ஆயர்பாடி வம்சத்துல உதித்தவர் யாருன்னு சொன்னா யாரு தங்கம்? பசுக்கார கோனார், பெரிய காரியங்கோனார், சின்ன காரியங்கோனார். ஓஹோ, ஆமா. இந்த மூவேர்களும் யாரு? ஆயர்பாடி வம்சத்துல உதித்தவர்கள். ஆயர்குலத்திலே உதித்தவர்கள். ஆமா. சரி, அவர்களுக்கு தொழில் என்ன தொழில்? என்ன தொழில்? சொந்த தொழில்னு சொன்னா ஆடு மாடு மேய்ப்பது. அங்கதான் கேட்கவா செய்யணும்? கேட்கவே வேண்டாம். அதுதான் சொந்த தொழில். அவன் குல தொழிலே தானே. குல தொழிலே அதுதானையா. அப்ப மூவேர்களும் ஆடு மாடு மேய்ப்பதுதான் அவர்களுக்கு தொழில். அந்த காலத்துல ஆடு மேய்க்கணும்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துல போய் கெடை போடுவாங்க. வசதி இல்லைன்னா அப்படித்தான் போக முடியும். ஆமா. கெடை போடுறதுன்னா என்ன? ஒவ்வொரு ஊரா சென்று ஆட்டு கெடை போடுவாங்க ஐயா. அதுல கிடைக்க உரம் வந்து ஊர்க்காரங்களுக்கு, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் நம்ம ஆட்டு கெடை போட போறோம்ல, சாப்பாடு எல்லாம் அவங்க பொறுப்பு. நடுக்காட்டுல. ஆமா, அதுதான் ஆட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க. நடுக்காட்டுல சோறு யாரும் கொடுப்பாங்களா? அது கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. ஒரு பேரு நடுக்காட்டு தியாகின்னு ஒரு பேரு. நடுக்காட்டு தியாகின்னு சொல்லி ஒரு பெயர். ஆமா. அப்ப பசுக்கார கோனார், சின்ன காரியங்கோனார், பெரிய காரியங்கோனார் ஆட்டுக்கிடை போட வேண்டும் என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி எங்கே வரார் தெரியுமா? எங்கே வருகிறார்? அப்ப அங்கிருந்து பயணமாகி எங்கே வரார்? மூவேர்களும் ஒன்று கூடி யாமல் ஏறி வரா. பாவநாசம் வந்தல்லவோ, பாவநாசம் வந்தல்லவோ, அன்புடனே ஏது செய்வார். பாவநாசம் வந்தல்லவோ, பாவநாசம் வந்தல்லவோ, அன்புடனே ஏது செய்வார். அப்போ பார்த்தார், ஆட்டுக்கிடை போட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆயர்பாடி வம்சத்துல உதித்த 3 பேர்களும் எங்க வராங்க? பாவநாசத்துக்கு போறாங்க ஐயா. பாவநாசம் வர்றாங்க. ஆமா. அந்த பாவநாசத்துல சென்று ஆட்டுக்கிடை எல்லாம் போட்டு அப்படி 3 பேர்களும் ஒன்று கூடி ஒரு பளிங்கு மரம் நிக்கி. ஆமா. அந்த பளிங்கு மரத்துல சொன்னா பளிங்கு காய் காய்க்கும். பளிங்கு காய் தான் காய்க்கும். ஆமா. அது பெரியவள் யாருக்குமே தெரியாம அப்படி பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. யாரு? யார்ல 3 பேரும்? பசுக்கார கோனார், பெரிய காரியங்கோனார், சின்ன காரியங்கோனார் என்ற அந்த பளிங்கு மரத்துல ஏறி பளிங்கி காய்களை பறித்து பெரியவளுக்கு தெரியாம அந்த ஆட்டுக்கடை போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த இடத்துல அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து இருக்கும் பொழுது அந்த பாவநாசத்துல யாரு இருக்கா? அந்த உலகை ஆளும், உலகம் ஆளும், உலகம் ஆளும் அந்த பாவநாசம் அந்த நதியிலே உலகம் ஆடும். என்ன செய்தா? அந்த பாவநாசத்துலதான் இருக்க ஐயா. யாரு? உலகையாளு உலகம்மா. ஆமா. அந்த பாவநாசம் அந்த நதியிலே பவுசுடனே தோன்றியல்லோ என்ன செய்து வாரா ஈஸ்வரியே அந்த மூவேர்களும் பளிங்கிக்காய்களை பறித்து அப்படியே அந்த ஆட்டுக்கடை போட்டக்கூடிய இடத்துல இருக்காங்க. அந்த பாவநாசத்துலதான் யாரு இருக்கா? உலகையாளு உலகம்மா அங்கதான் தோன்றுதா. உலகம்மா. ஆமா. அப்படியே உலகம்மா தோன்றி யாருக்கு? மூவேருக்கும் தெரியாம அவங்களை பின்தொடர்ந்து வாரா. பசுக்கார கோனார், பெரிய காரியங்கோனார், சின்ன காரியங்கோனார். அவங்க மூவேர்களும் ஆட்டுக்கடை போடணும்னு சொல்லி ஒவ்வொரு இடமா வாராங்க ஐயா. அதுக்கு பின்னாடியே உலகம்மாளு வாரா. அவ எந்த பாதைகுடி வருகிறார்கள் தெரியுமா? எப்படி வருகிறார்? பாவநாசம் தான் கடந்து பவுசுடனே வரா. பாவநாசம் தான் கடந்து நல்ல பாதையாக கடையும் நல்ல தான் கடந்து காசி பாதை ஓடி குற்றாலம் வந்தலவோ
குச்சாலம் வந்தல்லவோ உடனே ஏழு செய்வார் பாவனாசத்துல 3 பேரும் ஆட்டுக்கடை போட்டாங்க. அங்கிருந்து பயணமாக எங்க வராங்க? பொட்டல் பாதையாக. பொட்டல் கடந்து அப்படியே கடையம் தான் கடந்து அப்போ பொட்டல் பாதையாக கடையம் தான் கடந்து தென்காசி பாதையாக குச்சாலத்துக்கு வந்தாங்க. ஆமா, அங்க குச்சாலம் வந்து அங்கே ஒரு ஆட்டுக்கடை போட்டாங்க. அங்க ஆட்டுக்கடை போடும் போது அந்த குச்சாலம் தன்னதில தற்பையில பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்தமாக அருகி நல்ல உருகியவ ஆனரகே கருப்பசாமி அவளில கெட்டிக்காரே கட்டழகே கருப்பசாமி குச்சாலம் தன்னதுல வந்து அப்படியே அந்த பசுக்காரங்கோனார், சின்ன காரியங்கோனார், பெரிய காரியங்கோனார், மூபேரும் ஆட்டுக்கடை போடணும்னு சொல்லி அந்த குச்சாலத்துல வாராங்க. பின்னாலே யார் வாரா? உலகம்மா வாரா. பாவனாசத்துல இருந்து அப்படி பின்னாலே பின்தொடர்ந்து வாரா. அம்மா அவங்க பின்னாலே வாரா. ஆனா அவங்க 3 பேருக்கும் தெரியுமா? தெரியாதியா? யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா. அப்ப மூவேலும் வந்து அந்த குச்சாலம் தன்னதிலே அங்கே ஒரு ஆட்டுக்கடை போட்டாங்க. அங்க யாரு இருக்கா? 18ஆம் படி சொந்தக்காரன் ஐயனுக்கு காவலா இருக்காருல்ல. யாரு? ஐயனுக்கு மையனாக உள்ள தெய்வத்துக்கு காவலா இருக்கானே 18ஆம் படி கருப்பேன். முறுக்கு மீச முண்ட கண்ணுக்கு ஏத்த கொண்டக்கட்டு ஒரு அழகு. கொண்டக்காரன் மீச ஒரு அழகு. யாருக்கு? அது கருப்பனுக்கு கண்ணை பாத்தியோ? அப்படி இருக்கும்ல. ஆமா. அந்த குச்சாலம் தன்னதிலே 18ஆம் படி கருப்பசாமி வராரு. நீ உனக்கு இளதூள் போடுறவனே அந்த கருப்பம் இல்ல அவர் இல்லையா? அவன் டெய்லி வந்துட்டு இளதூள் போடுறவனே டெய்லி வந்துருவான். அவர் எப்போ வருவாரு? இப்போ வந்து டயத்துக்கு தான் வருவாரு. அப்ப குச்சாலம் தன்னதிலே 18ஆம் படி கருப்பசாமி தோன்றி உலகம்மாளுக்கு பின்ன கருப்பனும் சேர்ந்து வராரு. ஆமா. குச்சாலத்துல வந்து அங்க ஒரு ஆட்டுக்கடை போட்டாங்க. அங்கிருந்து பயணமாகி எங்கே போகணும் என்று சொல்லி அந்த 3 கோணார்களும் ஒன்று கூடி எங்க வருகிறார்கள் தெரியுமா? அந்த குற்றாலம் தான் கடந்து நம்முடனே சாலை வழி ரோட்டு பாறை தோசமாயே வாரா ஆட்டுக்கீடை போட வேண்டும் குச்சாலம் தான் கடந்து ஒன்று கூடி கையடி பாதையாக ஒன்று கூடி வாராரே சாலை வழி ரோட்டு பாதை சந்தோஷமா ஏகி வாரா ரோட்டு பாதை அப்போ பார்த்தார்கள்
3 கோணார்களும் ஒன்று கூடி ஒன்றாக கூடி அப்படி அந்த குச்சாலம் தான் கடந்து 3 பேரும் வராங்க. வந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடி யார் வரா? உலகம்மா அம்மா 18ஆம் படி கருப்பனும் காவலா வராரியா? ஆயி மௌனமே வர்றாங்க. ஆமா காவலில கெட்டிக்காரே. ஆமா அவர்தான் கருப்பசாமி. அவன் காவல்ல அட்டம் சுடிக்காதுல்ல, அசல் காத்து வீசாது, ஆகம் பறக்காது, கருங்குருவி லாந்தாது, பேர்பட்ட தெய்வம் சிட்டு பறக்காது. அவர் காவலில சிறுகுருவி கூட லாந்தாது. ஐய சாமியை பார்த்து நீட்டினா வீட்டுல வரல அந்த போகும், நீட்ட கூடாதோ போ. அப்ப பார்த்தார்கள் குச்சாலம் தான் கடந்து அப்படியே ஒத்தையடி பாதையாக சங்கரங்கோவிலுக்கு வராங்க. ஓஹோ அங்க வந்தாச்சு. சங்கரங்கோவில்ல யாரு இருக்கா தெரியுமா? யார் இருக்கா? எங்க மாமா இருக்காரு, இருக்காரு, சித்தப்பா இருக்காரு, சரி எல்லாரும் இருக்காங்க. அத்தமே மச்சான் இருக்கானா? இல்லையா, மச்சானுக்கு வேற ஊர், அவர் கெட்டி கொடுத்தாச்சு. சங்கரங்கோவில்ல யாரு இருக்கா? சங்கரன் நைனாரு. சங்கரன் நைனார் நம்ம சங்கடத்தை எல்லாம் தீர்க்கணும்னு சொன்னா அங்கதான் போகணும். ஆமா அப்போ மூவேர்களும் ஒன்று கூடி சங்கரங்கோவில வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? சங்கரங்கோவில் தன்ன சங்கர நயினாரையோ கோமதி அம்மாளையோ அடிபணிந்து சரணம் செய்தே, அடிபணிந்து சரணம் செய்தே ஆண்டவனே தஞ்சம் என்று சரணம் செய்தே அங்கிருந்து பயணம்